இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது நீங்கள் சிக்ஸ் பேக்ஸ் கட்டுக்கட்டாக சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காண்டி ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலாக மீடியமான பாடி இருந்தால் போதும். அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஒர்க் அவுட், வார்ம் அப் நீங்கள் வீட்டிலே பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலே போதும். நீங்கள் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவழித்து ட்ரெஸ்ஸு போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ரொம்ப குவாலிட்டி கம்மியான ட்ரெஸ்ஸையும் போடாதீங்க. ஒரு மீடியமாக நீட்டாக, ஃபார்மலானும் சரி கேஷுவல்னாலும் சரி, ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணணும். ஆன்லைன் வெப்சைட்லலாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் ஆஃபர்லேயே கிடைக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது ஹேர் ஸ்டைல். இப்போ ட்ரெண்டு மாடர்ன் சொல்லி விதவிதமாக ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஹேர் ஸ்டைலை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீட்டாக ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். நாலாவது விஷயம் ஐ கான்டாக்ட். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணை பார்த்து தான் நீங்கள் பேசணும். ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தோ கீழே பார்த்தோ சைடு பார்த்தோ இல்லை கையை காலை ஆட்டிக்கிட்டோ நீங்கள் பேசாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க ஐ கான்டாக்ட் வைக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். அஞ்சாவது பாடி லாங்குவேஜ். இது ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி லாங்குவேஜே உங்களோட எக்ஸ்பிரஷனை வெளியில் கொண்டு வரும். உங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி எல்லாருமே ஈஸியாக கவனிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நீட்டாக ஒரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. ஆறாவது பாசிட்டிவிட்டி. நீங்கள் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு தான் இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சுலேயும் சரி, நீங்கள் செய்கிற செயல்லையும் சரி, எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவாக பேசுகிற பீப்புளை கூடவே வச்சுக்காதீங்க. அதாவது இது என்னால் முடியாது, அது நடக்காது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஆட்களை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏழாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது ஏன் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறதுல தான் அந்த விஷயமே இருக்குது. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டணும். ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி பேசணும், ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கண்டிப்பாக. இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டர் ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.